ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா? ஒரு கால் எழுது ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகுமா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணால் கிழக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிரேக்கப் சுச்சுவேஷன் மாட்டிட்டேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன், ஸோ அதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம யூனிவர்ஸோட ஒரு பார்வையில் நம்ம ஒரு புள்ளி தான். ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மக்கள் இருக்காங்க. நம்ம ஸ்பெஷலெல்லாம் கிடையாது. நம்ம தான் எங்கே சொல்லிட்டு தெரியாது நம்ம ஸ்பெஷல், நான் தான் பவரு, நான் தான் கெத்து, நம்ம சொல்லிட்டு தெரியாது. பட் அப்படி கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ்க்கு எல்லாருமே ஒன்று தான். ஓகே. ஸோ நம்ம யூனிவர்ஸோட பார்வையில் ஜஸ்ட் ஒரு புள்ளி தான். ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம சாதாரண மனுஷங்க. ஓகே. நமக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. நம்ம அதை பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம், யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளே மீறி இங்கே ஒரு சக்தி இருக்குது. அப்படின்னா நம்ம 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 இங்கே பிறந்து வர்றோம். தென் நமக்கே தெரியாது நம்ம எப்போ இந்த உலகத்தை விட்டு போகிறது சடனாக நடக்குது. ஓகே. இந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது யூனிவர்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஆத்மா எப்படி இந்த உலகத்தை விட்டு போகுது, என்ன நடக்குது, இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த பூமியில் நடந்துகிட்ருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்மளை மிஞ்ச ஒரு சக்தி இருக்குது. அவனண்டி இங்கே ஓர் அணு அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் பிரேக்கப் ஆகிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லைங்க என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லைங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்குது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஹஸ்பண்டாக இருப்பாங்க, நிறைய பேர் விட்டு ஓடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாதாரண மனுஷங்க தான். ஓகே. நம்மளை மிஞ்சி இங்கே ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் டைரக்ட்லி நீங்கள் உங்களை படித்ததும் யூனிவர்ஸ் தான், அந்த ஒரு மனுஷனை படித்ததும் யூனிவர்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்கு சுத்தமாக ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், இல்லைங்க உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரு ஆகணும்னா தேவையில்லாமல் இந்த ஒரு போஸ்ட்டை கால் பண்ணி மெசேஜ் பண்ணி காலில் விழுந்து கெஞ்சி அந்த வேலையை பண்ணாதுங்க. உங்களை படித்தது கடவுள் தான், அவங்கள படித்தது கடவுள் தான். இவங்கள மிஞ்சின ஒரு சக்தி கடவுள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிவர்ஸை யாருமே மைண்ட் பண்ணுறதே கிடையாது. இந்த ஒரு பர்சன் தான் பவர், இந்த ஒரு பர்சன் தான் எல்லாமே சொல்லிவிட்டு இந்த ஒரு பர்சனோட காலில் விழுறீங்க, என்னை ஏற்றுக்கோ கெஞ்சிறீங்க. பட் அவன் என்ன பண்ணுறான், அப்போ தான் அவன் பவரை காட்டுவான். ஓகே. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதுங்க. உங்களுக்கு எதாவது வேணால் படித்தவன்ட்டு கேளுங்க. ஓகே. உங்களை படித்தது அவன் தான், அவனை படித்தது அவன் தான். யூனிவர்ஸ் நினச்சா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குமே தவிர அதர்வைஸ் நாட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எந்த தெய்வத்தை மனதார நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட கேளுங்க. அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த போர்ஷன்கிட்ட கேட்காதுங்க. இந்த ஒரு போர்ஷன் கல். ஓகே. இந்த ஒரு போர்ஷன் கல்லினால தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கல்லை கடவுளால் மட்டும் தான் திருத்த முடியும், யூனிவர்ஸால் மட்டும் திருத்த முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. என்ன சொல்ல வருது, மனுஷரை நம்பி ஏமாந்தவன் இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கான். யூனிவர்ஸை நம்பி ஏமாந்தவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்காது. ஓகே. ஸோ நான் மறுபடியும் என்ன சொல்ல வேணா, நம்ம ஒரு புள்ளி தான். நம்ம யூனிவர்ஸோட பாரு, நம்ம ஒரு புள்ளி தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அதை யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. பட் பொறுமையாக இருங்க. எல்லாம் ஒரே நாளில் கிடைக்கணும், ஒரே நாளில் நடக்கணும்னு நினைக்காதுங்க. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் தரது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே. பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் இல்லைங்க நம்ம லைஃப்பில் எதையுமே சாதிக்க முடியாது. ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷனில் ஒரு யூனியன் பாசிபிளான்னு பார்க்கலாம். ஒரு கால் அல்லது கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகாமல் பார்க்கலாம். ஓகே. Page of Pentacles, 3 of Pentacles, Ace of Pentacles, Strength,
5 of Pentacles, 8 of Pentacles, Page of Cups, Death, 2 of Pentacles, 10 of Wands, King of Swords, Eight of Wands. Thank you, viewers. Bottom of the deck, Emperor. Okay. Queen of Cups. Okay. Knight of Wands, Justice, Eight of Swords, Two of Swords, Ace of Wands, Eight of Pentacles, Ace of Swords, Eight of Wands, Tower, Queen of Pentacles. Okay. 6 of Wands. Okay. Four of Swords. Thank you. ஓகே, ஸோ இன்றைக்கி எவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, ஸோ நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் அதை பற்றி தான் பார்க்குறோம். ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கார்டோட எனர்ஜியில் இன்றைக்கி ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து மேபி ஃபினான்ஷியலாக வந்து இந்த ஒரு பர்சன் பயங்கர டவுனாக இருக்கலாம். இந்த பர்சனுக்கு ஏகப்பட்ட கடன்கள், பேர்டன்ஸ் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாம். தென் இந்த பர்சனுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், எப்போ ரொம்ப பயங்கர ஒரு ரூடான ஒரு கேரக்டர், ஈகோ, ஆட்டிடியூட், அகங்காரம், ஆணவம் இந்த மாதிரி காட்டக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு லைஃப்பில் இவர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் கிடையாது. இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, கடன்கள் உண்டு, நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு, மேபி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி என்ட்ரு ஆகிட்டு, இல்லைங்க எனக்கு உங்களை பயங்கர இஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு. ஓகே, இந்த பர்சன் பல தடவை இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப்பில் வந்து போய் நின்றுப்பாங்க. ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் கொஞ்ச நாள் வரும், அடுத்து கொஞ்ச நாள் காணாது, மறுபடியும் வருவாங்க. அப்புறம் குறைச்ச நாள் காணது கேட்டாச்சுன்னா எனக்கு கேரியரில் ஃபோக்கஸ், எனக்கு வேலைக்கு போனேன், எனக்கு கரண்ட் இருக்குது, எனக்கு வேலை இம்பார்ட்டன்ட், எனக்கு பயங்கர பிஸி, பல தடவை இந்த பர்சன் வந்து போய் நின்றுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, எதுக்கு நீ ஒரேடியாக இல்லைங்க இந்த ரிலேஷிப்பை விட்டு போகணும், நீங்கள் பல தடவை அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த பர்சன் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, என் லைஃப்பில் நிறைய கடன் இருக்குது, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு கூட ப்ராப்பராக எனக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்ட்டே கொடுக்க முடியாது, எனக்கு நிறைய கடன் இருக்குது இந்த பர்சன் சொல்லியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு பயங்கர இஷ்டம் உண்டு, பயங்கர ஸ்நேகம் உண்டு, ஆத்மார்த்தமான ஒரு லவ் உண்டு. ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலி நிறைய கொடுத்து ஹெல்ப் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த பர்சன் பல தடவை எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு கரண்ட் இருக்குது, எனக்கு லோன் கட்டணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும் சொல்லும்போது நீங்கள் கொடுத்து ஃபினான்ஷியலி இந்த பர்சனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷிப்பில்.
ஓகே. இது யாருக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் மேபி வீட்ல மூத்த பையனா இருக்கலாம். ஆ இல்லைங்க இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனா இருக்கலாம். இல்லைங்க சிங்கிள் பேரண்டா இருக்கலாம். இந்த பர்சனுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஏத்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. ஓகே. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செஞ்சுட்டு இல்லை. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் வந்து கெரியர் எனக்கு கெரியர் ஓகே இல்லை, நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் இல்லை, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்குறது வந்து எனக்கு சரியாக தோணல சொல்லி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி மேபி 2 months இருக்கலாம், இல்லைங்க 2 years இருக்கலாம். ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி இந்த ஒரு பர்சன் செட்டில்மெண்ட் ஆகலை. ஃபினான்ஷியல் இவருக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இந்த ஒரு பர்சனுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். மேபி எனக்கு தெரிஞ்சு இவர் மேபி உங்ககிட்ட ஃபோக்கஸ் ஆகிறனால இந்த ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்படி இவர் ஆளுக்கு ரெண்டையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே. ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் முக்கியம். எனக்கு என்னோடய கடன்கள், நான் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு நாளைக்கு கடன்காரன் வந்து கேட்கும்போது எனக்கு கொஷின் சொல்ல முடியாது. எனக்கு என்ன நம்பி தான் என் ஃபேமிலி இருக்குது, எனக்கு எல்லா பொறுப்பும் என் தலைக்கு மேலே இருக்குது, ஏகப்பட்ட போர்டன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்று பார்த்துட்ருக்குதோ இல்லைங்க எனக்கு கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போது இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. செட் பேக் பண்ணிட்டு உண்டு. ஸோ எனக்கு இந்த கார்டு எனர்ஜி எனக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்டருக்கு ஃபினான்ஷியல் நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்டர்கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்கக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட ரூடாக பிகே பண்ணிட்டு உண்டு. நீ 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 நான் இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு தெரியுமா, நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தாங்க, ஒரு கிளாரிட்டி தாங்க கேட்டுட்ருக்கேன், எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் என் லைஃப்பில் போயிட்டுருக்குது. பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன். நீங்கள் கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கேட்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கேட்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட கட் அண்ட் டைட்டாக ரூடாக பிகே பண்ணிட்டு உண்டு. ஓகே. நீ இல்லைங்க என்னால் வாழ முடியும், நீ 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 என்ன நினச்சிட்ருக்க, நான் ஒன்று தான் டிபெண்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேனா, நீ 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 ஹெல்ப் பண்ணாட்டாலும் என்னால் என் லைஃப்பை பார்த்துக்க முடியும். இவர் பல தடவை நீங்கள் கமிட்மெண்ட் கேட்குற டைம் இந்த பர்சன் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் கிட்டது ஒன்றும் சுச்சுவேஷனில் பயங்கர சேட், நீங்கள் பயங்கர டிப்ரெஷன், எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியாச்சு, இந்த ஒரு பர்சன் எவ்வளோ தூரம் நம்ம ஹெல்ப் பண்ணியாச்சு, நம்மக்கிட்டே ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, இவ பயங்கர ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, நமக்கு ஃபீலிங்ஸ் எமோஷனல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தான் பண்ணுறது, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். நீங்கள் இந்த போஸ்டர் ஸ்நேகம் உண்டகிட்ட ஸ்நேகம் உண்டு. பட் இவர் அதை எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு கிடையாது. ஓகே. இவரோட ஃபேஸ் பார்த்து இவருக்கு லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவ்வளோ போர்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ கடன்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபேஸ் எப்பவுமே ரொம்ப சாதுவாக இருக்கிற ஃபேஸாக இருக்கும். ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு கேரக்டர். ஓகே. இவர் வந்து ஸ்நேகம் உண்டா கேட்டால் ஸ்நேகம் உண்டு. பட் இவர் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே. பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். இவர் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. பயங்கர கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சன். நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, நீங்கள் வெயிட்டிங். இந்த ஒரு பர்சன் எப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, எப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, எப்போ இந்த ஒரு பர்சனோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும், அந்த ஒரு இதில் நீங்கள் வெயிட்டிங். கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனப்பறம் இந்த ஒரு பர்சன் எனக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை விஷயமா அந்த பர்சன் வந்து வேலை தேடி போயிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் கெரியரில் பயங்கர ஃபோக்கஸ், கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆள் ஹாப்பியாக கேட்டால் ஹாப்பி இல்லை. ஓகே. சேடு தான். ஓகே. பயங்கர ஹாப்பி இருக்கிற மாதிரி நமக்கு கார்டு எதுவும் வரல, அதுவும் பயங்கர சேடாக இருக்கிற மாதிரி கார்டும் வரல. ஓகே. உங்களுக்கு திங்க் பண்ணுறேன்னு கேட்டால் திங்க் பண்ணுறாங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு திங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால் திங்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் பேலன்ஸ் மேபி என்ன தோணுது, இந்த ஒரு பர்சன் மேபி கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களை விட்டுட்டு எனக்கு வேலை தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு எங்கேயாவது தூர இடத்துல வேலைக்கு போயிருக்கலாம். பட் ஆள் ஹாப்பியாக கேட்டால் ஹாப்பியாக ஒன்றும் இல்லை.
பெரிய அளவில் சேடும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பேலன்ஸ் இருக்கா, இவர் ஃபினான்ஷியலி எல்லாம் ஓகேவா, இவருக்கு லைஃப் ஒரு பேலன்ஸாக போயிட்டுருக்கா, ஒரு ஸ்மூத் கோயினாக போயிட்டுருக்கிட்ட கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, இவருக்கு லைஃப்பில் இவருக்கு லைஃப்பில் இப்போ பேலன்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலை. ஓகே, இவர் கம்யூனிகேஷன் பண்ணாததை நினச்சி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, இவருக்கு பேலன்ஸ் இல்லாததுக்கு ஒரு மெயின் ரீசன்னா, உங்ககிட்ட பேச முன்னோக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா, அதை நினச்சி இந்த ஒரு பர்சனுக்கு ரிக்ரெஷன் உண்டு, ஃபீல் உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டுல்ல. இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இப்போதைக்கு இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சன் கெரியரில் இப்போ ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஆளுக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனோட கம்யூனிகேஷன் பண்ணல, லோக்கான சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு உங்களை. ஸோ இவர் கம்யூனிகேஷன் பண்ணாததை நினச்சி இவருக்கு ஃபீல் உண்டு. ஸோ அதனால இவருக்கு லைஃப்பில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவருக்கு வந்து பேலன்ஸ் இல்லை. இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும், இவருக்கு ஒரு ஆசை உண்டு. ஓகே, ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், இவருக்கு அது டிசைர் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இவர் கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு எதுக்காக இவர் கம்யூனிகேஷன் பண்ண நினைக்கிறாருன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இவர் லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு பர்சன் எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களே திங்க் பண்ணாமல் அந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கெரியர் ஓகேவாக இருக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு. பட் இவரை புரிஞ்சுக்கிறதுக்காகவோ இப்போ இப்போ நம்ம எல்லா மனுஷங்களும் வந்து தன்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் இருக்கணும், இல்லைங்க நமக்கு எமோஷனல் சப்போர்ட் நமக்கு யாராக இருக்கும்னு திங்க் பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் தான், பயங்கர ரூடாக நிற்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இவருக்கு லைஃப்பில் இப்போ நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இவருக்கு என்ன சொல்கிறது, மேபி இவரை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லையா இருக்கும், இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்லேயா இருக்கட்டும், எல்லோரும் இந்த பர்சனுக்கு எதிராக இருக்கிற ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், இல்லைங்க வந்து வெளியே இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு எல்லோரும் நிறைய எதிரிகள் இருக்கலாம், எல்லோரும் எதிராக இந்த ஒரு பர்சன்கிட்ட பிஹேவ் பண்ணலாம். என்ன சொல்கிறது, எல்லாருமே இந்த போஸ்ட்டில் மேபி ரூடாக கூட பிஹேவ் பண்ணலாம். இந்த ஒரு போஸ்ட்டில் புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ரியலைஸ் ஆகுது. எந்த ரியலைஸ் ஆகுதுன்னா, நம்ம லைஃப்பில் பணம் இம்பார்ட்டன்ட், கரெக்டு தான். நம்ம லைஃப்பில் பணம் இல்லைங்க நம்ம லைஃப்பில் வாழ முடியாது. நமக்கு நல்ல கரியர் இம்பார்ட்டன். அதையும் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பர்சன் வேணும். நம்மளோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தோள் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தவங்க வேணும். அது இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இவருக்கு லைஃப்பில் வந்து கம்யூனிகேஷன் பண்ணாத நினச்சி இவருக்கு அது ஒரு ஃபீல் உண்டு. அதனால தான் இவர் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியும் உங்கள் கூட இவரோட மைண்டுக்குள்ளனா நீங்கள் எத்தனையோ வாட்டி ஒரு கிளாரிட்டி கேட்டீங்க, ஒரு கமிட்மெண்ட் கேட்டீங்க. நான் இந்த ஒரு போஸ்டர்கிட்ட வந்து இன்ஜஸ்டிஸாக நீ பிஹேவ் பண்ணிட்டு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன் நான் இல்லை, எனக்கு நிறைய போர்டன்ஸ் இருக்குது. பல தடவை இவர் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டுல உங்களுக்கு, இவர் இப்போ ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைக்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் கேட்குற டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை ரொம்ப திட்டிட்டு உண்டு, சடனாக உங்களை கோவப்படுத்திட்டு உங்களை வந்து பிளாக்ல போட்டுருண்டு. ஸோ லாஸ்ட்டாக அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா அதில் ஸ்டக் ஆள். ஓகே, அதில் டோட்லி இவர் ஸ்டக்கு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. எனக்கு இவர் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், இவர் உங்களை ரொம்ப திட்டிருக்கலாம். ஸோ அதனால் இவருக்கு வந்து லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஃபைட்டை நினச்சி இவர் எப்படி இனி போய் முகத்தில் முழிக்கிறது, என்னென்னு சொல்லி பேசுகிறது, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஹர்ட் ஆக்கிட்டோமே, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அதை நினச்சி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அதனால தான் இந்த ஒரு பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு டைலாக் உண்டு, ஒரு அடி அடித்தா கூட அந்த வலி வந்து 10 நிமிஷத்தில் பறந்து போயிடுமா, ஆனால் வார்த்தைகளால் கொல்லுறது வந்து சாகிறது வரைக்கும் வலிக்கும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இவர் ஏதோ வார்த்தைகளால் உங்களுக்கு கொண்டுட்டு இல்லைங்க நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு மாறி சொல்லிட்டு. ஸோ அந்த லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஃபைட்டு நினச்சி ஆலிஸ்டாக்கு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் பண்ணாதது நினைக்கும் போது இவருக்கு இன்னும் போர்டுன்னு ஃபீல் ஆகிட்டு ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே,
பட் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேன். இவரோட ஃபேஸ் பார்த்து இவருக்கு லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, இவ்வளோ போர்டன்ஸ் இருக்குன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு கேரக்டர் இவர். ஓகே. ரொம்ப ஈகோ பிடிச்ச பர்சனாக இருக்கலாம். பணம் தான் இம்பார்ட்டன் நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த பர்சனை சேசிங் பண்ணாதுங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஹீல் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இந்த ஒரு பர்சன் ரியலைஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு பர்சனை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இவரோட கஷ்டத்தை நஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு இவருக்கு யாரும் இல்லையா இருக்கும். மேபி இந்த ஒரு பர்சன் தன்னோட கஷ்டத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அவங்க காது கொடுத்து கேட்காதவங்களா இருக்கலாம். இல்லைங்கி இந்த ஒரு பர்சனுக்கு ராங்காக கேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இவருக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட்டாக நடந்துட்டுருக்கு. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் ஆள் ஹீல் ஆகிட்டுருக்காங்க. எனக்கு என்கிட்ட யார் உண்மையாக இருந்தாங்க, எனக்கு யார்கிட்ட உண்மையான ஒரு ஸ்நேக் படிச்சுட்டு இருந்துச்சு, எனக்கு இது இம்பார்ட்டன்ட். ஸோ அது யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை சேஞ்ச் பண்ணுறாங்க. இவர் சேஞ்ச் ஆகுறாரு. ஸோ அதனால் இவர் ஹீல் ஆகிட்டுருக்காரு. தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. ஆக்சுவலி நீங்கள் பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். பட் இதில் போஸ்ட் கம்யூனிகேஷன் வருமா கேட்டால் அஃப்கோர்ஸ் கம்யூனிகேஷன் வரும். ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆகிட்டு. பட் இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் கம்யூனிகேஷன் பண்ணாதது வந்துச்சு. இவருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே. இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு உண்டு, டிசைர் உண்டு. கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், டிசைர் உண்டு. கம்யூனிகேஷன் பண்ணாதது நினச்சி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பண்ணுறதுக்கா பண்ண வேண்டாமா, 2 சுச்சுவேஷன். பண்ணுறதுக்கா பண்ண வேண்டாமா, என்ன பண்ணணும் அந்த சுச்சுவேஷன். நமக்கு 2 வாட்டி நம்ம கம்யூனிகேஷன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கிட்ட கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஷோராக வரும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸில் வரும், ஒரு சிலவங்களுக்கு 2 வீக்ஸில் வரும், ஒரு சிலவங்களுக்கு 2 மந்தில் வரும், இல்லைங்க 6 வீக்ஸ் 6 மந்த்துக்குள்ளே வரும். ஓகே. மேபி நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், இல்லைங்க ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து மேபி அவங்களுக்கும் நடுவில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி அடிக்கடி இன்ஃபர்மேஷன் கேட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரெண்டு உங்களை பற்றி இதை நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருண்டு. மேபி நீ தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, அவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்க, அவங்க லைஃப் சூப்பராக போயிட்டுருக்காட்டி, இப்போ நீ இல்லாத நினச்சி அவளுக்கு ஒரு வருத்தம் இல்லை, அவங்க லைஃப் அடிப்பொடியாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நெகட்டிவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. ஆக்சுவலி அது உங்களை பொறுத்த மட்டும் பாசிட்டிவ். ஓகே. எனக்கு என்ன தோணுதோ, இவர் உங்களை பற்றி யாருக்கிட்டையோ டீட்டெயில் கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்குறாரு. பட் அந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு பர்சன்கிட்ட நீ 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 அவளை நினச்சி சங்கடப்படாத, அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா, அவள் ஒன்று எதுவும் திங்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, அவள் லைஃப்பில் நல்லா போயிட்டுருக்குன்னு யாரும் நெகட்டிவாக சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே. நம்ம மட்டும் தான் கஷ்டப்பட்டுருமோ, அப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க லைஃப்பில் நல்லா தான் போயிட்டுருக்கோம், அப்போ நம்மளை நினச்சி ஒரு ஃபீல் இல்லையோ. ஓகே. ஸோ அதை நினைக்கும் போது இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. தென் இது வரைக்கும் இந்த பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பலரோட வந்து போய் நின்றுட்டு உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுத்துட்டு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இல்லைன்னா இனிமேல் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ண முடிவு பண்ணிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு டிசைர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் நீ நானும் எந்த ஒரு காரணத்துக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் க்ரோ ஆகணும், ஃபஸ்ட்டில் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆச்சோ அதே மாதிரி ஒரு மூவ் ஆகணும். இது ஒரு பர்சன் டிசைர் ஆகும். அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண முடிவு பண்ணிட்டு இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஷோராக இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் கண்டிப்பாக 110% கம்யூனிகேஷன் வரும். பார்த்திங்கன்னா ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸில் இல்லைங்க 2 மந்தில் இல்லைங்க 2 டேஸில் இல்லைங்க 2 வீக்ஸில் வரும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலனா, இனிமேல் இந்த ஒரு பர்சன் வரக்கூடிய டைமில் ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியாக கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கலைங்க, இனி இவர் கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் மைண்டுக்குள்ளே இவர் ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானம் எடுத்துருண்டு உங்களை சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் டிசைர் ஆகும், ட்ரீம் ஆகும், உங்களை சூஸ் பண்ணணும்.
இவர் தீர்மானம் எடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் வந்து நீங்களும் அவங்களும் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருக்கீங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்கோர் கொடுத்துட்ருக்காருன்னா டெத் ஆகிடுவீங்க. இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் ஒரு டைமில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, ஏன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, நீங்கள் இல்லாத டைமில் இந்த ஒரு பர்சன் என்னெல்லாம் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் குறித்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க இனி வரைக்கும் ஒரு டைமில். ஓகே, ஸோ கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ எப்பவும் நெகட்டிவாக இருக்கேன், எப்பவும் சேடாக இருக்கேன், எப்பவும் டிப்ரெஷனாக இருக்கேன், ராங்காக திங்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய திங்கிங் ப்ராசஸே ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் வராது. எனக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து சிரிக்க மறக்கலை, நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன். கஷ்டம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நான் என்னை ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுத்தி லைஃப்பில் முன்னோட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஷோராக வரும். ஓகே, பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், ஏன்னா உண்மையாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% டெடிக்கேட்டாக இருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிட்டிட்டில்ல. ஸோ அதனால் நீங்கள் பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா தயவு செஞ்சு மனுஷர்கிட்ட போய் கேட்காதுங்க. ஓகே, நம்ம வழியே போகிறனால நமக்கு அந்த இடத்துல ஒரு நேம் டேமேஜ் ஆகி போயிடும். நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது, நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை நம்ம வழியே போக போக அவங்களோட வந்து நமக்கு ஒரு அடிமை சிக்கி விட்டாலும் இப்படி தான் நினைப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கடவுளோட பார்வையில் வந்து இப்போ உங்களை படித்ததும் கடவுள் தான், அவங்களை படித்ததும் கடவுள் தான். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் நினச்சது ஒரு பர்சன் திருத்தருக்கு ஒரு நிமிஷம் ஆகும், ஒரு நிமிஷம் போதும். ஓகே, தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க. பட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரட்டும், இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆனால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த ஒரு பர்சன் என்றைக்கு என் லைஃப்பில் வருவாங்களோ அன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அப்போ தான் நான் பாசிட்டிவாக இருப்பேன்னா அப்படி மட்டும் முடிவு எடுக்காதுங்க. ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காது, ஒரு நல்லது நடக்காது. நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயம் கூட தடப்பட்டு ஸ்டக்காகி போயிடும், ஒரு நல்ல விஷயம் நடக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வரட்டும், இந்த ஒரு பர்சன் வந்தப்புறம் நான் சிரிக்கிறேன், இந்த ஒரு பர்சன் வந்தப்புறம் என் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகணும்னு மட்டும் தயவு செஞ்சு முடிவு எடுக்காதுங்க. எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், லைஃப்பில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை. ரோட்டில் போகிற ஒருத்தரை கூப்பிட்டு லைஃப் நல்லா போயிட்டுருக்கான்னு கேட்டு பாருங்கள், அவன் 1000 கதை சொல்லுவான். ஸோ ஒட்டுமொத்த லைஃப்பில் யாருமே சந்தோஷமாக கிடையாது. ஓகே, ஸோ எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும், இருந்தாலும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வைக்க மறக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அப்படி பாசிட்டிவாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்டில் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஷோராக வரும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் மந்த் பார்த்திங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், October important, okay, then நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 888 இம்பார்ட்டன்ட். 888 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, நம்ம ஆக்சுவலி நம்மளோட வீடியோவை கொஞ்சம் ரெகுலராக பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாருக்கும் எல்லா வீடியோ ரெசனேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங் ஆகும், பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஜென்ரல் ரீடிங். ஓகே, நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவானது விட்டுடுங்க. ஓகே, தென் நம்மளோட சேனல் உங்களோட எனர்ஜி அப்டேட் ஆகணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களோட எனர்ஜிக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.